சரி ரைட். இப்போ முந்தின நாள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தனக்காரகன் குரு. புனர்பூசத்தில் ஸோ இதனுடைய உதைப்பு வந்து கிருத்திகை தொகுது. இதை வச்சு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஓகேவா? ஆ ரெக்கார்ட் போட்டீங்களா சார் இன்னொரு மொபைல்ல? போட்டாச்சுப்பா. அதே போல் எல்லாத்தையும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நிறைய சீக்கிரட்லாம் ஓப்பனாக வந்து முதல் நாள் வந்து நடத்தினேன். இனி வரக்கூடிய வகுப்புகளையும் வர வாய்ப்பு இருக்குது, வரும். எல்லோரும் வந்து நான் ஏறத்தாழ எல்லாரையும் நம்பி நான் வந்து எல்லாரையும் சிசிய பிள்ளைகளாக வந்து ஏற்றுட்டீங்க மட்டும்தான் இந்த கிளாஸில் வந்து இருக்கீங்க. நம்பி சிசிய பிள்ளைகளாக ஏற்றுட்டீங்க மட்டும்தான் இந்த கிளாஸில் இருக்கீங்க. எக்காரணத்தை கொண்டும் இந்த விஷயங்கள் வந்து வெளியில் போகக்கூடாது, வீடியோவும் வெளியில் போகக்கூடாது. சரிதானே? உண்மைங்க சார், அது உண்மையா இருக்கும் சார். உண்மையா இருக்கும் சார். ஐயா உங்க நம்பிக்கைக்கு என்னைக்கே நாங்க உண்மையா இருப்போங்க. விளையாட்டு போகல வந்து ஐயா குருநாதர் வார்த்தைக்கு எப்பவும் நாங்க மீற மாட்டோம் ஐயா. ஆமாம், விளையாட்டு போக்கில் வந்து எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் தெரியும் அப்படின்ற பில்டப்லாம் வந்து காட்டுறதுக்காக வெளியிலலாம் வந்து யார்கிட்டையும் சொல்லிட்டுலாம் இருக்கக்கூடாது. ஆமாம், அதாவது தெரியும். அதாவது என்னன்னா யார் பயன்படுத்திக்கிறேன் சார். ஆமாம், கட்டாயமா குருஜி. ரைட். ஓகேங்க ஐயா. ரைட். கோச்சார குரு வந்து தனக்காரகன் புனர்பூசத்தில் இன்றைக்கி வந்து பயணம் பண்ணிகிட்ருக்காரு. குருவுடைய உதைப்பு வந்து கிருத்திகை. ஸோ வந்து குரு வந்து யோகி அப்படின்னா சூரியன் வந்து அவயோகி. இது வந்து யார் யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே போல் 9 கிரகங்கள் வந்து ஜோதிடத்தில் வந்து இருக்குது. கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில், உங்களுடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ஏதாவது ஒரு கிரகத்திற்கு இந்த குரு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உதைப்பாக வந்தது அப்படின்னா அந்த இடமும் ஆக்டிவேட் ஆகும். சொல்கிறது ஒரு சிலருக்கு புரிஞ்சிருக்கும், பல பேருக்கு புரிஞ்சிருக்காது. யார் யாருக்கு புரிஞ்சது சார்? கொஞ்சம் குழப்பமா இருக்கு, புரியல சார். குருஜி அந்த கேள்வி திரும்பி கேளுங்க குருஜி. உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 9 கிரகங்கள், கோச்சாரத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 8 கிரகம், குருவை விட்டுருங்க, குரு விட்டீங்கன்னா மீதி 8 கிரகம். ஜாதகத்தில் 9, 8 ஒரு 9 17 ஆச்சு. 17 கிரகங்களுக்கு இந்த கோச்சார குரு புனர்பூசத்தில் இருக்கக்கூடிய இடம் வந்து உதைப்பாக வந்தால், இவ்வளோ நாள் நீங்கள் கற்றுக்கிட்டது வந்து ஒரு கிரகத்துக்கு யார் உதைப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி நான் சொல்கிறது வந்து ஒரு கிரகத்தை எந்தெந்த கிரகம் உதைக்குதுன்னு அப்படியே ரிவேஸில் சொல்கிறேன் நான். இப்போவும் புரியாது நிறைய பேருக்கு. ஏன்னா இது வந்து புது பாடத்திட்டம். இது
இதுவரை நான் வந்து யார்கிட்டையும் பேசலை இதை பற்றி. இவ்வளோ காலகட்டங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் சூரியன் இருக்காருன்னா சூரியன் யாரை போய் உதைக்கிறாரு, சந்திரன் யாரை போய் தொடுறாரு, செவ்வாய் யாரை போய் தொடுறாரு, புதன் இதனுடைய கிரக உதைப்பு என்ன, இப்படி பார்த்துட்டு இருந்தீங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, குரு புனப்பூசத்தில் நிற்கிறாரு இல்லையா, அதை எந்த கிரகம் வந்து தொடுது அப்படி ரிவர்ஸில் கேள்வி கேட்குறேன். புரியுதா புரியலையா? இப்போ உதாரணத்துக்கு மிருகசீரிசத்தில் செவ்வாய் வந்து மிருகசீரிசத்தில் அவங்க ஜாதகத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? இவர் வந்து இந்த குருவை போய் உதைப்பார். உதைக்க மாட்டாரா? உதைப்பாருங்க சார். உதைப்பார். அடுத்து சூரியன் புரட்டாதி சதயம் அவிட்டத்தில் வந்து சூரியன் உங்கள் ஜாதகத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது யாரை போய் உதைக்கும்? இதே குரு தான் போய் உதைப்பாங்க. உதைக்குமா உதைக்காதா? ஆமாங்க சார், 12 உதைக்குங்க சார். இப்போ அடுத்தது சந்திரன். அஸ்வினியில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த சந்திரன் யாரை போய் தொடுவார்னா அப்படி பின்னோக்கி 22 நட்சத்திரம் எண்ணிங்கன்னா குரு தான் தொடுவார். கரெக்டா? கரெக்டுங்க சார். ஓகே குருஜி. அடுத்து வந்து புதனுக்கு பின்னோக்கி 7 நட்சத்திரங்கள். அப்போ வந்து புதன் வந்து அஸ்தத்தில் யார் ஜாதகத்தில் இருக்கோ இந்த புதன் வந்து இந்த புனப்பூசத்தை போய் தொடுவாரா? ஆமாங்க சார். அடுத்தது குரு பகவான் யாருக்கெல்லாம் பரணியில் இருக்கும் அந்த குரு வந்து இந்த குருவை வந்து தொடுவார். அடுத்தது சுக்கிரன் யார் ஜாதகத்தில் சித்திரையில் இருக்கும் சுக்கிரன் யார் ஜாதகத்தில் சித்திரையில் இருக்கும் அந்த சுக்கிரன் இந்த குருவை தான் வந்து தொடுவார். சனி ரேவதி நட்சத்திரத்தில் யார் ஜாதகத்தில் சனி இருக்கும் அந்த சனி தன்னுடைய உதைப்பின் மூலமாக அந்த குரு தான் வந்து தொடுவார். புனப்பூசத்தில் இருக்கிற குரு வந்து தொடுவார். ராகு கேது ரெண்டுமே வந்து பின்னோக்கி 9 தான். புனப்பூசம் விசாகம் புனப்பூசம் பூசம் ஆயில்யம் 3 ஆச்சு. இங்கே ஒரு 6 நட்சத்திரம். 6னாக்க உங்களுக்கு வந்து சுவாதி. ராகு அல்லது கேது யார் ஜாதகத்தில் வந்து சுவாதியில் இருக்கும் அவர் வந்து இந்த புனப்பூசத்தை தான் வந்து தொடுவார். புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். புரிஞ்சுது குருஜி. இப்போ இதுவரை நீங்கள் கற்றுக்கிட்டது கோச்சார குரு புனப்பூசத்தில் அவருடைய உதைப்பு வந்து கிருத்திகை. அப்போ கிருத்திகை உத்திராடத்தில் கிரகம் இருக்கா, இல்லை கோச்சாரத்தில் ஏதாவது கிரகம் வருதா, அதை வச்சு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கறது குருனுடைய உதைப்பு எடுக்கல, குரு புனப்பூசத்தில் நிற்கிறாரு, அவரை யார் வந்து உதைக்கிறாங்கன்னு பார்க்குறப்ப. அப்படி பார்க்கும்போது சூரியன் அவிட்டத்தில் யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த சூரியன் வந்து இந்த கோச்சார குரு வந்து தொடுவார். சந்திரன் யாருக்கெல்லாம் அஸ்வினியில் இருக்கோ அந்த சந்திரன் இந்த குருவை வந்து புனப்பூசத்தில் வந்து தொடுவார். செவ்வாய் யாருக்கெல்லாம் மிருகசீரிசத்தில் இருக்கோ அந்த செவ்வாய் இந்த குருவில் புனப்பூசத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து தொடுவார். புதன் யாருக்கெல்லாம் அஸ்தத்தில் இருக்கோ அந்த புதன் புனப்பூசத்தில் இருக்கிற குருவை தொடுவார். அடுத்து குரு யாருக்கெல்லாம் பரணியில் இருக்கோ அந்த குரு புனப்பூசத்தில் இருக்கிற குருவை வந்து தொடுவார். சுக்கிரன் யாருக்கெல்லாம் சித்திரையில் இருக்கோ அவர் வந்து
புனப்பசத்தில் இருக்க குருவை தொடுவார். சனி யார் யாருக்கெல்லாம் ரேவதியில் இருக்கோ அந்த சனி குரு வந்து தொடுவார், புனப்பசத்தில் இருக்கிற குருவை தொடுவார். ராகு கேது யாருக்கெல்லாம் சுவாதியில் இருக்கோ அந்த ராகு கேதுவும் புனப்பசத்தில் இருக்க குருவை வந்து தொடுவாங்க. அப்படி தொடும்போது யாருக்காவது இந்த மாதிரி இருந்தது என்றால் அந்த பேர் வந்து ஆக்டிவேட் ஆகும். பேர் மீன்ஸ் ஜோடி. சூரியன் யாருக்காவது அவிட்டத்தில் இருந்ததுன்னா சூரியன் அவிட்டம் குரு புனப்பூசம் இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ வந்து பலன் கொடுத்துட்ருக்கும். சந்திரன் யாருக்காவது அஸ்வினியில் இருந்தால் அந்த சந்திரனும் கோச்சார குரு புனப்பூசத்தில் இருக்கிற ரெண்டும் சேர்ந்து தான் பலன் வந்து ரெடி பண்ணுவாங்க. எப்படி வந்து குரு புனப்பூசத்தில் இருந்து கிருத்திகை தொட்டு கிருத்திகையும் குருவும் புனப்பூசத்தில் இருக்கிற குருவும் சேர்ந்து வந்து ஒரு பலனை உருவாக்குதோ அதே போல் இந்த டீமும் வந்து வேலை பார்க்கும். புரிஞ்சதா? ஓகேங்க சார், புரிஞ்சுது சார். இதுவும் வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் ஒன்று வந்து லாபத்தையோ அல்லது நஷ்டத்தையோ வந்து உருவாக்கும் இந்த டீமும். அது நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற திதி யோகம் கரணம் முடக்கு வைநாசிக விதிகள்லாம் இணைச்சா அது தெரிஞ்சு போயிடும். ரெண்டு இணைச்சிங்கன்னா ரிசல்ட் வந்து தானால வந்துடும். சரியாவே? சரி, ஓகே. சரி, இப்போ யார் ஜாதகத்துலையாவது அந்த மாதிரி இருக்கா? சார் எனக்கு புதன் நட்சத்திரத்துல இருக்குங்க சார். ரைட். சார் எனக்கு செவ்வாய் மிருகசீரிஷத்துல இருக்கு சார். ரைட். அப்போக்கு வந்து ராகு சுவாதியில இருக்கு சார். ரைட். இப்போ வந்து ஒவ்வொரு ஜாதகமாக பார்க்கலாம். ஸ்ரீதேவி இவங்களுடைய கர்மா என்ன அப்படின்னா, திதி என்ன? திருதியை திதி சார். திருதியை. திருதியைக்கு சூரியனும் சனியும். அதிகண்டமா? வஜ்ரம் சார். வஜ்ரம். அடுத்தது வந்து கரணம், கரசை கரணம். முடக்கு? முடக்கு புதன் சார். வைநாசிகம்? வைநாசிக சந்திரன். என்ன லக்னம் சார்? கன்னி லக்னம் சார். லக்ன புள்ளி அஸ்தா.
புரிஞ்சதா எல்லாருக்கும்? புரிஞ்சுது சார். புரியுது குருஜி. ரைட். இப்போ குரு, கோச்சார குரு யோகி யோக ஸ்டாரில் நின்று அவயோக நட்சத்திரமான உத்தரத்தை தொடுவது தவறு. அவயோகமான உத்தரத்தை தொடுவது தவறு. அந்த உத்தரத்தில் வந்து ஜாதக குரு இருக்காரு. உத்திராடத்தில் வந்து கேது இருக்கு. இதெல்லாம் தவறு. ஆனால் செவ்வாய் மிருகசீரிஷத்தில் இருந்து புனப்பூசத்தில் இருக்கக்கூடிய குருவை போய் தொடுறது நல்ல விஷயம். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, செவ்வாய்னா நிலம், செவ்வாய்னா கட்டுமானம், செவ்வாய்னா இயந்திரம், செவ்வாய்னா சகோதர சகோதரிகள், அதன் வழியெல்லாம் தன ஆதாயம் என்பது உண்டு. புனப்பூசத்தில் இருக்க குருவும் இந்த செவ்வாய் மிருகசீரிஷமும் ஜாயின் ஆகி நிலம், கட்டுமானங்கள், சகோதர சகோதரிகள், மெஷினரிஸு, இதன் வழியெல்லாம் அந்த யோகத்தை வந்து இப்போ வந்து கொடுக்கும். குரு புனப்பூசத்திலிருந்து உத்திரத்தில் இருக்கக்கூடிய குருவையும் உத்திராடத்தில் இருக்கிற கேதுவையும் வந்து தொடுறதுனால இது பணம் சார்ந்த இழப்புகளை வந்து உருவாக்கும். தொழில் சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த, பணம் சார்ந்த இழப்புகளை வந்து உருவாக்கும். அப்போ ஸ்ரீதேவி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிலம், கட்டுமானங்கள், இயந்திரங்கள், சகோதர சகோதரிகள் வழியில் ஏதாவது விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் தாராளமாக வந்து பண்ணிக்கலாம். அதை சார்ந்த யோகங்கள்லாம் ஆக்டிவேட்டில் இருக்குது. உத்தியோகம், தொழில், அரசு சார்ந்த விஷயங்களில் எந்த வேலையும் வந்து பார்க்கக்கூடாது. எப்படி இருக்கு? வித்தியாசமான பலனா இருக்கு. ரவி சார், நீங்க பேசுறதே கேட்கல. இல்ல அண்ணன் சொல்றது சூரியனோட காரகத்தை வந்து தொடக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. அதுதான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே குருஜி. அப்போ இப்போ வந்து நிலம் வாங்கலாமா, வாங்கலாம். பில்டிங் எதாவது கட்டலாம். வீட்டுக்கு உண்டான எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, மெஷினரிஸ் எதாவது வாங்கலாம். சகோதரிகளிடம் வந்து வரவு செலவு வச்சுக்கலாம். ஆனால் அரசு சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து எந்த ஒரு பண விஷயத்தையும் வந்து பண்ணக்கூடாது. வண்டி வாங்கலாமா சார்? வண்டிக்கு உண்டான கிரகம் அது செவ்வாய் சுக்கிரன். செவ்வாய் தான் வண்டி. எத்தனை வாட்டி சொல்லுவாங்க, எதுக்கு நீ சுக்கிரன்ட்ட போற? வண்டியில் நீ உட்காந்துட்டு போகும்போது ஒரு சுகம் கிடைக்குது, அதுதான் சுக்கிரன் சொல்லியிருக்கேன். வண்டி என்பது செவ்வாய். அங்கே எல்லாமே வந்து போல்நட்டு, ஆயிலு, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸு, மெஷின் தான் உள்ளார. மெஷின் தான் வந்து உனக்கு வந்து என்னன்னா 2 வீலர் 4 வீலர் எல்லாமே மெஷின் தான். அதில் உட்காந்துட்டு போகும்போது ஒரு சுகம் கிடைக்கிது இல்லையா, அதுதான் வந்து சுக்கிரன். இப்போ வண்டி வாங்கலாமா, வாங்கலாம். லோன் போட்டு வாங்கலாமா, வாங்கலாம். ஓகே சார். என்ன பீனா, சார் என்ன புரிஞ்சதா?
சார், புரிஞ்சுது சார், கிளியரா புரிஞ்சுது சார். கிளியராக புரிஞ்சிருச்சா? கிளாஸ் முடிச்சிடலாமா? ஐயா இதுல வந்து செவ்வாயோட உதைப்பு வந்து குருவை தொடர்றது நல்ல விஷயம், அதனால செவ்வாய் சார்ந்த காரங்களை செய்யலாம்னு சொல்றீங்க. ஆனா குருவோட உதைப்பு உத்திரத்தை தொடர்றதுனால அந்த அரசு சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க. கரெக்ட் தானுங்களா ஐயா? ஆமாம். நன்றிங்க. சார் என்ன கேட்டீங்க சார் நடுவுல? என்னன்னு கேட்டீங்க நடுவுல, என்ன கேட்டீங்க? நான் யார? என்கிட்ட தான் ஏதோ கேட்டீங்க. பீனா கிட்டியா? இல்லை எல்லாம் புரிஞ்சிருச்சு, நீ ஏன் கிளாஸ் முடிச்சிடலாமான்னு கேட்டேன். இந்த ரூல் புரிஞ்சிச்சுன்னு சார் நிறைய இன்னும் கூச்சமகள் சொல்லி கொடுத்தாரு. குருஜி அவங்களுக்கு எதுவும் புரியல குருஜி. என்னது? ஏன் ரவி சார், ஏன் இந்த கொலவரி? அம்மா அதனால கிளாஸ் முடிக்கலாம்மா. புரியல. ஓகே ஓகே. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாருமே வந்து உங்கள் ஜாதகம் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஜாதகம் போட்டு பாருங்கள். இப்போ இதுவே வந்து கோச்சார குரு வந்து ரவி சாருக்கு வந்து நெகட்டிவாக இருக்குது. அவருக்கு அவயோகி அவயோக சாரத்தில் வந்து போயிட்டுருக்காரு. கரெக்டாக இல்லைங்களா ரவி சார்? ஆமா குருஜி. இப்போ அவருக்கு ஏதாவது ஒரு கிரகம் வந்து தொடுது அப்படின்னா அதில் அவருக்கு கெடுதல் நடக்கும் போகுதுன்னு அர்த்தம். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது கிரகம் தொடுதா? குருவை, புனர்பூசத்து குருவை? இல்ல குருஜி. தப்பிச்சிங்க. தப்பிச்சிட்டார். ஓகே குருஜி. சார் இப்ப அப்புக்கு இதே காம்பினேஷன் சார். ஆனா அப்புக்கு வந்து ராகு வந்து சுவாதியில நின்று இதே மாதிரி புனர்பூசத்தை தொடுது சார். ரைட். அப்ப அவனுக்கு வந்து புனர்பூசம் வந்து நெகட்டிவ் இல்ல, நியூட்ரல். ராகு வந்து அவயோகி. திதி என்ன? ஷஷ்டி திதி சார். ஷஷ்டி திதி சார். மேஷ சிம்ம திரிசூனி துருவம் நாம யோகா. கேது சந்திரன் யோகி, ராகு புதன் அவயோகி. கரசீகரணம் சார். முடக்கு வந்து செவ்வாய், வைநாசிகம் ராகு. துலாம் வீட்டுல சார், துலாம் வீட்டுல லக்னம் நிக்குது சார். லக்னமும் கேதுவும் சுவாதியில சார். லக்னமும் கேதுவும் சுவாதியில. லக்னமும்
கேதுவும் சுவாதி நட்சத்திரத்துல. இவர் யார்? கேது வந்து இந்த ஜாதகம் வந்து யோகி. யோகி வந்து அவயோக நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்காரு. நல்ல விஷயம் இல்லை, அவர் வந்து நெகட்டிவாக இருக்கார். குரு வந்து நியூட்ரல். இப்போ என்ன நடக்கும்? இவங்க 2 பேர் வந்து உதைப்பின் மூலம் இணையும் போது இவர் வந்து இவரையும் பிடிச்சி கெடுத்துட்டார். சார் அதே புனர்பூசத்துல சுக்கரனும் சனியும் இருக்குது சார். ரெண்டும் புனர்பூசத்திலேயே இருக்குது சார். இது 2மே நியூட்ரல் கிரகம் தான். ஆமா, சுக்கரனும் இது ஆமா கரெக்டு தானே? ஆமா சுக்கரனும் நியூட்ரல், சனியும் நியூட்ரல், குருவும் நியூட்ரல், 3மே நியூட்ரல். அப்போ இது வந்து வைநாசிக நட்சத்திரங்கிறதுனால அவயோக நட்சத்திரம். வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா தேவையில்லாத உடல் உபாதைகளை வந்து உருவாக்கி பண இழப்புகளை வந்து உருவாக்கும். அதே நேரத்தில் ஸ்ரீதேவிக்கு வந்து இந்த இடம் வந்து பாசிட்டிவ்ங்கிறதுனால அம்மாவுக்கு வந்து இந்த இடம் வந்து நல்லா இருக்கிறதுனால அம்மாவால் பையன் வந்து காப்பாற்றப்படுவோம். ஓகே தானே? இப்போ வந்து பையன் வந்து என்ன நினைக்கும்? பையன் வந்து தேவையில்லாத விரை செலவுகள், ஹெல்த் இஷ்யூஸு இந்த மாதிரி வந்து உருவாகலாம். இப்போ சுக்கிரன் சனி லக்னத்துக்கு 9ல் நிற்கிறாங்க. இந்த காரகத்தில் அவருக்கு வந்து நெகட்டிவான சிந்தனைகள் வந்து இழப்புகள் என்பது உருவாகும். அம்மாவுக்கு வந்து குரு வந்து புனப்பூசத்தை வந்து யோகியாக உட்காந்துருக்கனால இப்போ பையனுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்து வேணாம்ப்பா, இப்படி வேணாம்ப்பா, அப்படி வேணாம்ப்பா, இப்படி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி காப்பாற்றி விட்டுருவாங்க. அம்மாவுக்கும் நெகட்டிவாக இருந்து பையனுக்கும் நெகட்டிவாக இருந்து அப்போ தான் வந்து என்ன ஆகும்னா பிரச்சனைகள் வந்து உருவாகும். குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தர் வந்து நல்லா இருந்து அவங்க வந்து சொல்கிறத கெட்டுப்போனவங்க கேட்டுக்கிட்டாங்கனாக்கா அது நடக்காது. ஓகேவா? ஓகேங்க சார். ஓகேங்க. ரொம்ப கேம் விளையாடுறான் சார். ஃபைனல் இயர் படிக்கிறான். ரொம்ப கேம், டெய்லி சத்தம் போட்டு தான் செய்யறேன். இருந்தாலும் ரொம்ப இந்த போன்லயே கேம் விளையாண்டு கண்ணு எல்லாத்தையும் கேடு வருத்திடுறான். அது ஒரு பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அது ரெக்டிஃபை பண்ணதான் செய்யறேன். சரி, ரைட். உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அப்ப நான் வந்து இவனுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலாம் தானே சார்? அதுதான் சார். வண்டி வந்து வாங்கலாம், ஆனால் வந்து வேகம் ஓடக்கூடாது. ஓகே சார், வாங்கலாம். ஓகே. என்னுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து மிருகசீரிஷத்தில் இருக்கு. நியூட்ரல் எனக்கு பாசிட்டிவ். அவருடைய உதைப்பு வந்து கோச்சார குருவை வந்து தொடுது. குரு வந்து புனப்பூசத்தில் எனக்கு வந்து அவயோக சாரத்தில். எங்கள் அம்மா வந்து இறந்தாங்க. என் 2 தங்கச்சிகளுக்கும் வந்து
அவங்களுக்கு ஷேர் கொடுத்துருப்பா அப்படின்னாங்க. நான் வந்து கொடுத்துட்டேன். சகோதரிகள் யார்? அவங்களால எனக்கு வந்து பணம் வந்து இழந்திருக்கலாம், அடைஞ்சிருக்கலாம். இப்போ கணக்கு சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சுங்க சார். சரிங்க சரியாயிடுச்சு. எவர் ஒருவருக்கு ஜாதகத்தில் குரு வந்து பாசிட்டிவாக இருந்து கோச்சார குரு நெகட்டிவாக வருதோ அவங்களுக்கு வந்து பெருசாக எஃபெக்ட் ஆகாது. ஜாதகத்திலையும் கெட்டு போய் கோச்சாரத்திலையும் கெட்டு போனால் தான் ஆப்பு. ஜாதக குரு பலமாக இருந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து கோச்சார குருவால் வந்து பெருசாக பாதிப்பு தர முடியாது. ஜாதக குரு வந்து ரேவதியில் விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் என்பது வாழ்நாள் ஃபுல்லுமே. குரு வந்து அவயோகி விபரீத ராஜயோகம் வாங்கிட்டாரு. அதையும் மீறி ஒரு குரு வந்து அவயோகி சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஆனால் இந்த குரு தர யோகம், அந்த குரு தர அறிவு, தெளிவு, அதற்கு முன் இந்த கோச்சார குரு வந்து தோற்று போயிடுவார். அந்த குருவும் ஜாதக குருவும் கேட்டு கோச்சார குருவும் கேட்டால் தான் அவங்களுக்கு வந்து சிக்கலில் போய் மாட்டிக்குவாங்க. இதுவரை என் வாழ்க்கையில் கடன் ₹1 கூட வாங்கினதே கிடையாது எங்கேயுமே. எப்பொழுதுமே என்னுடைய இன்கமில் என்னமோ அதை மட்டும் வச்சு நான் வந்து வாழ்ந்துட்டு போயிட்டே இருப்பேன். நான் முடிஞ்சால் சேமிப்பு, இல்லைனா வந்து இன்கமுக்கு தகுந்த மாதிரி ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுவேன். லேண்டு வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, எதாக இருந்தாலும் என்னுடைய கையிருப்பு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் பண்ணுவனுடைய. இதுவரையும் ₹1 நான் வந்து கடன் போய் வாங்கினதே கிடையாது. நான் இந்த அஸ்ட்ராலஜிலாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கூட குரு வந்து அவயோகமாக இருக்கு. அப்புறம் எப்படி சார் நீங்கள் வந்து கடன் வாங்காமல் அப்படின்னா, ஜாதக குரு விபரீத ராஜயோகம் வாங்கினதுனால அந்த குருவை மீறி இந்த அவயோகத்தால் எனக்கு வந்து எந்த கெடுபலையும் வந்து தர முடியாது. நானாக பிரியப்பட்டு நிறைய பேருக்கு வந்து பணத்தை வந்து இழந்திருக்கேன். சொத்துக்கள்னு வந்து நிற்பாங்க, படிப்பு செலவுன்னு நிற்பாங்க, கோவில் டொனேஷன் நிற்பாங்க, அப்புறம் லவ் பண்ணிகிட்டு இருக்க கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிற்பாங்க, அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல்களில் நிற்பாங்க, டெலிவரிக்குன்னு வந்து நிற்பாங்க. நிறைய பேருக்கு எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர்னா எனக்கு திரும்ப வந்தது கிடையாது. நான் கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் லட்சக்கணக்கில், ஏகப்பட்ட லட்சங்கள். என்னுடைய குருநாதருக்காக நான் அளித்த பணங்கள்லாம் வந்து கணக்கிடவே முடியாது. அவ்வளோ பணம் நான் அளிச்சிருக்கேன் குருநாதருக்காக. அப்படி தான் போயிருக்குத ஒழிய நான் வந்து கடன் வாங்கியோ சொந்த தொழில் பண்ணியோ ஒரு கடனில் மாட்டிக்கிட்டு ஒரு இழப்பை வந்து இதுவரை நான் வந்து சந்திச்சது கிடையாது. பணத்தை இழந்தது வந்து என்னுடைய விருப்பத்துக்காக நான் வந்து இழந்தேன். விருப்பப்பட்டு இழந்தேன், ஏமாறல. ஒருத்தர் கொடுக்கும்போது கூட தெரியும் அவன் திரும்பி தரமாட்டான் அப்படின்னு தெரியும் எனக்கு. சரி கஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அப்போ விதி என்ன சொல்லுது அப்படின்னா, ஜாதகத்தில் எவர் ஒருவருக்கு குரு பலமாக இருக்கிறதோ கோச்சார குரு வந்து கெட்டு போனால் கூட தப்பிச்சுக்குவாங்க. ஜாதக குருவும் கெட்டு போய் கோச்சார குருவும் கெடும்போது தான் கடுமையான பாதிப்புகள் என்பது உருவாகும். ஓகே தானே? இல்லை எங்கள் வீட்டு தான் சாமி போகுது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு சாமி எடுத்துகிட்டு போகிறாங்க, அதுக்கு போக மாட்டேங்கிறது. ரைட். புரிஞ்சதா? புரிஞ்சது சார். புரிஞ்சது. குருஜி விபரீத ராஜயோகம் வாங்கினதுனால அவயோகியா இருந்தாலும் தப்பிக்கலாம்னு சொல்றீங்களா குருஜி?
குரு விபரீத ராஜயோகம் வாங்கினதுனால ஆ உங்களுக்கு குரு அவயோகியா இருந்தாலும் தப்பிடுவீங்கன்னு சொல்றீங்களா குருஜி? ஆமாம் அதுதானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே குருஜி. உங்கள் ஜாதகத்தில் குரு விபரீத ராஜயோகம் தானே, குரு அதனால தான் கேக்குறேன். விபரீத ராஜயோகம் குரு உத்திராடத்துல இருந்து விபரீத ராஜயோகம். அதனால தான் வாழ்க்கையில் வந்து இந்த அளவுக்கு வந்து இதுவரையும் வந்து கௌரவமாக வாழ்ந்தது. ஆமா குரு அவயோகமாக இருந்தாலும் கூட அவர் வந்து ஒரு கம்பெனியில் வந்து கௌரவமாக வாழ்ந்திருக்காரு. இதுவரையும் வந்து காரில் கீரெலாம் போயிட்டு கௌரவமாக தான் வந்து இருக்கார். ஆமா குருஜி. ஆ அப்போ வந்து என்னென்னா ஜாதக குரு நல்லா இருக்கும்போது கோச்சர குரு கெட்டு போனாலும் அதையெல்லாம் ஜமாளிக்கிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து கிடைச்சிடும். புரிஞ்சதா? புரிஞ்சுது குருஜி. ஓகேங்க சார். புரிஞ்சுதுங்க ஐயா. ஐயா என்னோட ஜாதகத்துல குரு வந்து யோகியோட நட்சத்திரத்துல இருக்காருங்கய்யா. ஆ நீங்க சொன்ன அதே மாதிரி தான் இதுவரையிலும் என்கிட்ட என்ன காசு இருக்கோ அதை வச்சுதான் யூஸ் பண்ணணும். யார்கிட்டயும் கடந்து போய் நின்னது இல்லைங்கய்யா. இதுவரையிலும் அந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருக்கேங்கய்யா. நீங்க சரி சொன்னது 100% கரெக்டுங்கய்யா. சரி ஓகே முடிஞ்சது. நாளைக்கு கிளாஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி குரூப்பில் வாய்ஸ் போடுறேன். சரியா? ஓகேங்க சார். நன்றிங்க சார். நன்றிங்க சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார்.